Hi everyone, this is Dr. Nisha. Actually, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டயாபெட்டிக்ஸ், சர்க்கரை நோய். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா சின்ன குறைந்த குழந்தைங்க வயசான வரைக்கும் அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துருச்சுனாலே அவங்க மைண்ட் செட்டில் நம்ம ஒரு சுகர் பேஷண்ட் தான், இந்த நோய் சரியே ஆகாது, நம்மளால் சரிப்படுத்தவே முடியாது, நம்ம லைஃப் லாங் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், இல்லை இன்சுலின் போடணும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு திங்கிங் வரும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நேச்சுரலாக பாயிண்ட் ப்ரெஷர் பண்ணுற மூலிமா நம்ம டயாபெட்டிஸ் கம்மி பண்ண முடியும். ஸோ எப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு சில ரெமெடிஸ் ப்ளஸ் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லி தரணும். ஸோ அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டயாபெட்டிக்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் நம்ம ஒரு புள்ளி தான் அவங்க சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதையே நீங்கள் ப்ரெஷர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெமெடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் எழுந்தோட பாவக்காய் ஜூஸ் எடுக்கணும். பாவக்காய் ஜூஸ் டெய்லியும் எடுக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக எடுக்கணும். எப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கணும். ஸோ பாவக்காவை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வாட்டரோட டைல்யூட் பண்ணி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டார்டிங் பிடிக்காதவங்களுக்கு ஹாஃப் டம்ளர் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள், போக போக ஒரு டம்ளராக எடுத்துக்கணும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 30 நாளைக்கு அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளிகளையுமே ப்ரெஷர் பண்ணுங்கள். ஸோ இதோட சேர்த்து இதை பண்ணணும். ஸோ குடிக்கிற அன்றைக்கும் நீங்கள் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் ப்ரெஷர் பண்ணணும், குடிக்காத அன்றைக்கும் நீங்கள் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை ப்ரெஷர் பண்ணணும். ஸோ இப்போ அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் என்னன்றது பார்க்கணும். ஹேண்டில் பாம் இதில் இந்த இடத்துல கேப் வருது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரேகை வருது. ஸோ இதுக்கு பக்கத்தில் இந்த சைடு இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் பண்ணணும். ஸோ இந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு அழுத்திருக்கேன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட கீ வச்சு பைக் கீ வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ப்ரெஷர் 10 மினிட்ஸ் கொடுக்கணும், நல்லா அழுத்தணும். மெட்டல் நீங்கள் பைக் கீ வச்சு 10 மினிட்ஸ் விடாமல் கொடுக்கணும். ஸோ இதை நீங்கள் டெய்லி பண்ணணும். பாவக்காய் ஜூஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கணும். ஸோ இது ஒரு மாதம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட சுகர் லெவலில் போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். ஸோ இதுக்கும் மாரி எனக்கிட்ட டவுட்ஸ் இருக்குது, நான் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லைனா என்னோடய கிளினிக்கு டேரெக்டாக நீங்கள் விசிட் கொடுக்கலாம். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.